வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். சார் வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். மோண்டா புயல் இன்று ஒரு கரையை கடக்கலாம் அப்படின்லாம் இப்போ தகவல்கள் பார்க்க முடியுது. தற்போதைய நிலவரம் எப்படி இருக்கு? ஏன்னா கரையை கடக்க போகிறதுன்ற தகவல்கள்லாம் கேள்விப்படுறோம் இன்று. அப்படி இருக்கும் பொழுது தற்போதைய நிலை எப்படி இருக்கு? அங்கிருந்து ஆரம்பிச்சலாம்னு நினைக்கிறேன். அதாவது இந்த மோண்டா புயலானது இன்றைக்கு அதிகாலை தீவிர புயலாக உருவெடுத்திருக்கிறது. அதாவது 110 கிலோமீட்டர் வேகம் கொண்ட புயலாக, விட்டு விட்டு வீசும் காற்று 110ஆகவும் தொடர்ச்சியா வீசக்கூடிய காற்று 100 கிலோமீட்டர் வேகத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு தீவிர புயலாக உருவெடுத்திருக்கிறது. இது காலை 8:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா மசூலிப்பட்டினத்துக்கு தென் கிழக்கே 160 கிலோமீட்டர் தொலைவிலையும், கரை கடக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கூடிய காக்கிநாடாவிற்கு தெற்கு தென்கிழக்கே 240 கிலோமீட்டரையும் நிலை கொண்டிருந்துச்சு. காலையிலிருந்து 12 கிலோமீட்டர் வேகத்துல தான் நகருது. அதனால மிக மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகம் கூட குறையலாம். ஆனால் இப்ப இருக்கிற அமைவிடத்தை பார்த்தீங்கன்னா 190 கிலோமீட்டர் வந்து விட்டது. காக்கிநாடாவிற்கு தெற்கே 160 ஒரு 40 கிலோமீட்டர் கிட்ட குறைஞ்சிருக்குது. சரி, மன்னிக்கவும், 240 கிலோமீட்டர் இருந்துச்சு காக்கிநாடாவிற்கு தெற்கே, 50 கிலோமீட்டர் குறைஞ்சு 190ஆக குறைந்திருக்கிறது. அது மச்சூலிப்பட்டினத்துக்கு 120 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. மிக நெருக்கமாக வந்திருக்கிறது. ஆகவே இனிமேல் இந்த நகரக்கூடிய வேகம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது கரை கடக்கும் பொழுது மிக வேகம் குறைந்து செயலிழந்து கரை கடக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. செயலிழந்தன்னா தீவிர புயல் என்கின்ற 110 இருந்து 90-80 கிலோமீட்டர் என்கின்ற அளவிலே கொஞ்சம் வேகம் குறைந்து ஒரு சாதாரண ஒரு 75 கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்றாக மேலும் குறைந்து கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனா இந்த புயல் கரை கடக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா காக்கிநாடா என்றாலும் காக்கிநாடாவிற்கு தெற்குப்புறம் இருக்கக்கூடிய அமலாபுரம், அதாவது புதுச்சேரியின் பகுதியாகிய ஏனாம் பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய அமலாபுரம், நர்சாபூர், பீமாவரம், அந்த பகுதியில தான் இதுக்கு மையமாக வைத்து கரை கடக்க போகிறது. ஆனால் இந்த புயல் கரை கடக்கிற இடத்துல காற்று பாதிப்பு ஒரு 75 கிலோமீட்டர் வேகத்துல இருக்கும். பெரிதா அங்க மழை இருக்காது. சாதாரண சாரல் மழை தான் இருக்கும். ஆனால் இந்த பீமாவரத்திற்கு மேற்கே உள்ள, அதாவது கிழக்கு கோதாவரி மாவட்டத்துல கரை கடக்குது. மேற்கு கோதாவரி மாவட்டம் மற்றும் கிருஷ்ணா மாவட்டத்துல தான் நிறைய மழைப்பொழிவு கொட்டி தீர்க்க போகிறது. ஒரு பாதிக்கும் மழைப்பொழிவு, வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மழைப்பொழிவு ஏற்படுத்த போகிறது. இப்பொழுதே இந்த மழைப்பொழிவானது நெல்லூரில் இருந்து ஒங்கோல் வரைக்கும் கனமாக பெய்து கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக. இன்னும் நெருங்க நெருங்க தரையேறும் பொழுதுதான் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அந்த நீராவி காற்றும் குவிதல் என்பது, அந்த நீராவி ஒட்டுமொத்த குவிதல் என்பது இந்த விஜயவாடா மாநகரம் மற்றும் காக்கிநாடா இடைப்பட்ட பகுதிகளாகிய மேற்கு கோதாவரி மற்றும் கிருஷ்ணா மாவட்டத்தில் ராஜமுந்திரியிலிருந்து கிழக்கே ஹைதராபாத் உள்பகுதியில் பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. அதாவது உள்ளே போகும்பொழுது பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவோட கம்மம் மற்றும் வரங்கல், கரீம்நகர் வரைக்கும் உள்ளே மழைப்பொழிவு கொடுக்கும். ஆனால் பாதிக்கும் மழைப்பொழிவு எங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா அதீத மழைப்பொழிவு என்பது தொடர்ச்சியாக, அதாவது இன்றைக்கு கரை கடக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா 6:30 மணிக்கே காற்று வீச தொடங்கிடும் கடுமையாக. அந்த கரை கடக்கக்கூடிய இடத்துல 6:30 நாளை காலை 4 மணி வரைக்குமே இந்த காற்று இருக்கும். 6:30 4 மணி வரைன்னா அதிகபட்சம் கரை கடக்கக்கூடிய உச்சபட்ச நேரம் பார்த்தீங்கன்னா இந்த இரவு 8:30 மணிலிருந்து 12 மணி 11:30 மணி வரைக்கும் தான் உச்சபட்ச காற்று அந்த 70 கிலோமீட்டர் வேகத்துல இருக்கும். மழைப்பொழிவும் படிப்படியாக இப்போ ஒங்கோல் மற்றும் நெல்லூர் இடைப்பட்ட பகுதியில் பெய்து கொண்டிருக்கூடிய மழை படிப்படியாக விஜயவாடா மாநகரம் மற்றும் மசூலிப்பட்டினம், அதே போல மேற்கு கோதாவரி மாவட்டத்தோட ஏலூர் மற்றும் தெனாலி உள்ளிட்ட பகுதிகளுக்கு எல்லாமே மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கி, குறிப்பாக இந்த பீமாவரம் அருகில் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் கடுமையான ஒரு வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளொன்றுக்கு, அதாவது இன்று இரவு பெய்யும் மழைப்பொழிவு பரவலாகவே ஒரு ஆங்காங்கே ஒரு 25 இல்லை, பரவலாகவே 25 சென்டிமீட்டர் பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ஓரிரு இடங்கள்ல அது 40 சென்டிமீட்டர் வரைக்கும் எட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதனால கிருஷ்ணா மாவட்டத்திற்கும் மேற்கு கோதாவரி மாவட்டத்திற்கும், கிழக்கு கோதாவரி மாவட்டத்துக்கு புயல் எச்சரிக்கை, மேற்கு கோதாவரி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி இருக்கின்ற பீமாவரம் சுற்று வட்டாரத்துல மழை பாதிப்பும் இருக்கும், வெள்ள பாதிப்பும் இருக்கும், காற்று பாதிப்பும் இருக்கும். ஆனால் காக்கிநாடா அதன் ஒட்டியுள்ள அமலாபுரம், ஏனாம் பகுதிக்கு காற்று பாதிப்பு மட்டும்தான் இருக்கும், வெள்ள பாதிப்பு இருக்காது. ஆனால் காற்று பாதிப்பும் வெள்ளம் பாதிப்பும் இருக்கக்கூடிய பகுதின்னு பார்த்தீங்கன்னா அது மேற்கு கோதாவரி மாவட்டம். வெள்ளம் மட்டும் பாதிக்கக்கூடிய மாவட்டம் கிருஷ்ணா மாவட்டம். ஆக கிருஷ்ணா இந்த மேற்கு கோதாவரி மாவட்டத்துக்கு தான் கடுமையான முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டியிருக்கு.
அதை விட ஒரு மிதமான வெள்ளம், அதுவும் வெள்ளம் தான், நெல்லூரிலிருந்து விஜயவாடா வரைக்கும் உள்ள எல்லா கிராம கடலோர கிராமங்களுக்கு எல்லாமே ஒரு பாதிப்பையும் கொஞ்சம் காற்று அச்சுறுத்தலையும் கொடுக்கும். ஆனா காற்று வந்து இது விஜயவாடாவில எல்லாம் பெருசா காற்று இருக்காது. ஆனால் வெள்ள பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும். இந்த நிகழ்விற்கு மேற்கு புறம் தான் குளிர்வி காற்று வந்து அடைகிற காரணத்தினால மேற்கு கிழக்கிலிருந்து சுழன்று மேற்க வந்த பிறகுதான் குளிர்விக்கப்படுகிறது என்பதனால இது புயலோட மேற்கு புறத்துல தான் வெள்ள பாதிப்பு அதிகமாக இருக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகேங்க சார். இதுல இந்த கொஞ்சம் புயல் நகர்ற வேகம் அப்படிங்கிறது குறைவாகுது இல்லையா? அப்படி குறைவாகிறது மூலமாக இப்போ ஒரே இடத்துல ரொம்ப நேரம் இருந்து அந்த புயல் செயல்படும் அப்படின்ற இடத்துல சுச்சுவேஷன்ல அதை மையப்படுத்தி ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? புயல் நகரும் வேகத்தை பொறுத்து. அதாவது கரையை தொடும் பொழுது படிப்படியாக செயலிழக்கும். ஆனால் காற்று என்பது சாதாரணமாகவே ஒரு 75 கிலோமீட்டருக்கு குறையாத காற்று இருக்கும். 70 கிலோமீட்டருங்க என்பது ஒரு கொஞ்சம் மின் விநியோகம் எல்லாம் பாதிக்கக்கூடிய காற்று தான். மின் விநியோகம் மற்றும் மரங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பாதிக்கக்கூடிய காற்று தான். ஆனால் பெருசா அந்த ஷீட்டு பிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் இருக்காது. அதாவது பக்காவுக்கு எதுவுமே இருக்காது. இந்த ஷெட்டு எல்லாம் உடைக்கிறதுலாம் இருக்காது இந்த புயல்ல. மரங்கள் வீக்கா இருக்கிற மரங்கள்லாம் விடும், சாதாரண மரங்கள் விடும். அதே போல மின் விநியோகம் பாதிக்கும் அளவிற்கு மரக்கிளைகள் விழுந்தால் மின் விநியோகம் பாதிக்கும். இந்த மாதிரியான பாதிப்பு அந்த இடத்துல இருக்கு. அந்த மெதுவா நகர்கிற காரணத்தினால காற்றை பொறுத்த வரைக்கும் இப்படிதான். இதே அளவு விடிய விடிய வீசினாலும் கூட பெருசா பாதிச்சிடாது. ஆரம்ப கட்டத்துல கொஞ்சம் அடிக்க தொடங்கும் பொழுது கொஞ்சம் வீக்கா இருக்கிறதெல்லாம் விழுந்துடும். அப்புறம் தாக்கு பிடிக்கக்கூடிய அளவு தான் இருக்கக்கூடிய மரங்கள்லாம் ஓரளவு தாக்கு பிடிக்கும் அளவுக்கு தான் இருக்கும். அப்படி இருந்தாலும் பெரிதாக காற்று இருக்காது. ஆனால் மழை வெள்ளம் தான் அதிகமா கொட்டி கொண்டே இருக்கும். விடிய விடிய மழை பொழிவு கொட்டும். பொழுது விடிந்து பார்த்தால் மிகப்பெரிய வெள்ள பாதிப்புல சிக்கி இருக்கும் அந்த மாவட்டம். குறிப்பாக மேற்கு கோதாவரி கிருஷ்ணா மாவட்டம் தான். அது மெல்ல நகர்கிற காரணத்தினால மழை பொழிவு பாருங்க, சும்மா சாதாரணமா தொட்டு செல்லும் என்று நினைத்தீர்கள் சென்னைக்கு. நேற்றைக்கு ஆரம்பித்த மழை வட சென்னையில இப்பதான் விட்டு கொண்டிருக்கிறது. திருவள்ளூர்ல இன்னும் விடவே இல்லை. திருவள்ளூர்லயும் தூறிக்கொண்டே இருக்கு. கும்மிடிப்பூண்டியில கூட தூரோட அளவு வந்து மெல்லித துறலாக மாறி இருக்கு. ஆனா பழவேற்காட்டுல கொஞ்சம் கூடுதல் தூரல் இருக்கு. இப்படித்தான் மெல்ல விலகும். ஆகவே 2 நாள் பெய்திருக்கிறது சென்னைக்கு மழை. இதெல்லாம் ஒரு டச்சிங் தான், ஒரு ஓர விளிம்புல ஏற்பட்டக்கூடிய சின்ன மாற்றம் தான். ஆனால் இதோட மையப்பகுதி எல்லாம் எப்படி இருக்கும்னு சற்றே நாம சிந்தித்து பார்க்க யோசிக்க வேண்டும், கற்பனை பண்ணி பார்த்து கொள்ள வேண்டும். ஆகவே ஒங்கோல் முதல் குறிப்பாக நெல்லூரை விட ஒங்கோல்ல இருந்து ராஜமுந்திரி எனப்படக்கூடிய உள்பகுதி கிழக்கு கோதாவரி மாவட்ட முக்கிய நகர பகுதி அது. அதே போல காக்கிநாடாவோட, அதாவது மேற்கு கோதாவரி கிழக்கு கோதாவரி மாவட்டத்தோட மேற்கு பகுதி மற்றும் கிழக்கு கோதாவரி மாவட்ட கடலோர பகுதி, இது காற்று பாதிப்பும் கொஞ்சம் வெள்ள பாதிப்பும் இருக்கும். ஆனால் மேற்கு கோதாவரி கிருஷ்ணா மாவட்டத்துக்கு உச்சபட்ச வெள்ள எச்சரிக்கை கொடுக்கணும். கண்டிப்பாக வெள்ள ஆற்றங்கரையோரில் உள்ளவங்களாம் அப்புறப்படுத்தி ஆகணும். ஆற்றங்கரையில தான் அதிகமான வெள்ளம் இருக்கும். இதுல குறிப்பா கிருஷ்ணாவிலையும் வெள்ளம் இருக்கும், கோதாவரிலையும் வெள்ளம் இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். இதுல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை, திருவள்ளூர் இங்கெல்லாம் வந்து மழை இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொன்னீங்க. பட் நான் கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்க விரும்புறேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிலை எப்படி இருக்கிறது? வட மாவட்டங்கள் தாண்டி இன்னும் மற்ற மாவட்டங்களும் மழை பெறுவதற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக. நேற்றைக்கு தமிழ்நாடு முழுவதுமே ஒட்டுமொத்த மூடி கிடந்தது. நேற்றைக்கெல்லாம் கடுமையான கன்னியாகுமரியும் மூடி கிடந்தது, சென்னை வரையும் மூடி கிடந்தது. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இது வடக்கு நோக்கி நகர்கிற காரணத்தினால தெற்கிலிருந்து திறக்க தொடங்கி தெற்கிலிருந்து வெயில் வர தொடங்கிட்டு, இப்ப கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டம்லாம் வெயில் வர தொடங்கிடுச்சு. ராமநாதபுரம் மாவட்டம் வந்துருச்சு. இப்ப டெல்டாவிற்கும் வெளிச்சம்லாம் வந்து வெயில்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. சுடுமளவிற்கு கூட அந்த வெளிச்சம் வந்துருச்சு. அதுவே இனிமேல் படிப்படியாக இந்த நிகழ்வு விலக விலக சென்னையிலும் இந்த மழை ஓய்ந்த பிறகு வெளிச்சம் வந்துடும். நாளை காலையிலிருந்து, ஏன்னா நம்ம இது வந்து மழை விலக பிறகு மேகம் விலகிறதுக்கு பொழுது விடிஞ்சிடும். அதனால நாளை காலையிலிருந்து பிரைட்டா இருக்கும். புயல் கரை கடந்த பிறகு சென்னையில நல்ல பிரைட்டா இருக்கும். இப்ப பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை இதற்கு மேல் தீவிரமடைவதற்கு வாய்ப்பு இல்லை. பெரும்பாலும் செங்கல்பட்டெல்லாம் விட்டு விட்டது, தாம்பரம் விட்டு விட்டது, மத்திய சென்னையும் விட்டுருக்கணும். வட சென்னையில இருக்கக்கூடிய இந்த சிறு தூரல் கூட, அதுவும் மெல்லிய தூரல் கூட அதுவும் விட்டுணும். மாலைக்குள் ஒட்டுமொத்த திருவள்ளூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதி கும்மிடிப்பூண்டியில் இருக்கக்கூடிய தூரலும் விட்டுணும். அதே போல இந்த பழவேற்காட்டு பகுதியில ஒரு 6 மணி வரைக்கும் இருக்கலாம். அதற்கு பிறகு அதுவும் ஓய்ந்து விடும். இரவு மழை இல்லாத வானிலை தான் இருக்கும். திருவள்ளூர் மாவட்டம் எல்லாம் கவலைப்பட வேண்டாம். இதுக்கு மேல தீவிரமடைய வாய்ப்புள்ள டிகிரி சைனுமே. ஆனால் ஆந்திர பிரதேசம் பிரச்சனை, தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. ஓகேங்க சார். ஸோ இதுல மீனவர்கள் ஏதாவது கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கு? ஏன்னா மழை ஒரு பக்கம் விட்டாலும் கடல்ல நிலை வேறாக இருக்கும். நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ மீனவர்கள் என்ன விஷயம் கவனத்துல வச்சுக்கணும்? மீனவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் புயல் வந்து கடலுக்குள்ளதான் இருக்கு. நாம இந்த கொடுத்திருக்க எச்சரிக்கை எல்லாம் தரைக்கு, கடல்ல வந்து கடுமையான இருக்கும். அந்த 110 கிலோமீட்டர் வேக காற்று கரை ஏறக்கூடிய தரைப்பகுதியில தான் இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறோம். ஆனா கரையில தண்ணியில கடுமையா இருக்கும். தண்ணீர்ல, அதாவது ஒரு உதாரணத்திற்கு
அந்த துறைமுகங்கள்ல கப்பல்லாம் கட்டியிருக்க இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா 110 கிலோமீட்டர் காத்து இருக்கும். சாதாரண மீன்பிடி படகுகள்லாம் கட்டியிருக்க இடத்துலயும் 110 கிலோமீட்டர் காற்று இருக்கும். தரையில ஏறும் பொழுதுதான் இது முற்றிலுமாக செயலிழக்கும். காரணம் என்ன, தரையில் இருக்கக்கூடிய வெப்ப மாறுபாடு இதுதான். அங்க இருக்கக்கூடியது வெப்ப காற்று, இங்க இருக்கக்கூடியது குளிர்காற்று, காற்று முறிவு இதெல்லாம் ஏற்படுகிறது. அப்ப தரையில கொஞ்சம் வேகத்தோட துறைக்கும் அளவிற்கு மேலடுக்குலையும் எதிர் திசை காற்று இருக்கு. இதுல எல்லாம் போராடி தான் வந்து கொண்டிருக்கு. படிப்படியா அது உயரம் குறைந்து தட்டையாகி கொண்டு வந்துகிட்டு இருக்கு. இப்பவே ஏற்கனவே அது இருக்கிறவுடைய உயரம் இல்லை, தட்டையாகி கொண்டு வந்துகிட்டு இருக்கு. அப்ப ஏறும் பொழுது இந்த தட்டை என்பது கண்டிப்பா துண்டிக்கப்படும், நசுக்கப்படும். அதனால கடல்ல அதிகமா இருக்கும் காற்று, தரையில மட்டும்தான் இந்த காற்று பெருசா இருக்காதுனாலும் அதுவும் 75 கிலோமீட்டர் இருக்கும். அதனால கடல்ல இருக்கும் காற்று. இந்த கடலுக்கு கன்னியாகுமரி மற்றும் மன்னார் வளைகுடா பகுதி, இலங்கை சுற்றுவட்டார பகுதியிலிருந்தும் அந்த காற்று பயணிக்கிற காரணத்தினால கடலுக்குள் இறங்கவே வேண்டாம். இது கரை கடந்து போனாலும் காற்று இருக்கும். இது அருணாச்சல் பிரதேசம் போற வரைக்கும் அதாவது வடக்கு வங்கக்கடல் பகுதி மற்றும் மேற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியிலெல்லாம் காற்று இருக்கும். காரணம் கர்நாடக பகுதி நோக்கி இந்த கர்நாடக பகுதியிலிருந்தும் காற்று வருகிறது. அதனால அரபிக்கடலையும் ஒரு நிகழ்வு இருக்கிற காரணத்தினால முக்கடலிலுமே இந்த காற்று இருக்கும். ஆகவே இந்த அரபிக்கடலை பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்வு, அரபிக்கடலில் உள்ள நிகழ்வு 1ஆம் தேதி தான் கரை கடக்கும். வங்கக்கடலை பொறுத்த வரைக்கும் இது இன்றைக்கு கரை கடந்தாலும் இன்று இரவு இது தரைப்பகுதி நோக்கி காற்று பயணிக்கும். வடக்கு வங்கக்கடல், ஆந்திர பிரதேச கடலோரம்லாம். தமிழ்நாட்டுக்கு பெரிய அச்சுறுத்தலும் ஆழ்கடலுக்கு போகக்கூடாது. நாளையில வேணா ஓரத்தில் மீன் பிடிக்கலாம். அதுவும் 2 நாட்களுக்கு பிறகு நீங்கள் செல்வது நல்லது. ஏன்னா உடனடியாக எந்தவித நிகழ்வும் கிடையாது. அடுத்த நிகழ்வுன்னா 7ஆம் தேதி வாக்கில தான் ஒரு தடை விதிக்கும்படக்கூடிய நிகழ்வுனா ஒரு 8ஆம் தேதி 9ஆம் தேதி தான் உருவாகும். தற்பொழுது 5ஆம் தேதி வாக்கில காற்று சுழற்சி தான் வருகிறது. அதனால அச்சுறுத்தும் கிடையாது. தமிழ்நாட்டுக்கான இடைவெளின்றது அப்போ எதுல இருந்து எது வரைக்கும் இடைவெளி? அடுத்த நிகழ்வு எப்போ? அதாவது இப்போ மீனவர்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நம்ம இந்த நிகழ்வு போன பிறகு நிம்மதியாக இருக்கலாம், அடுத்த ஒரு கடலுக்குள் போகலாங்கிறத பொறுத்த வரைக்கும். இந்த நிகழ்வு கரை கடந்த பிறகு ஒரு 2 நாள் கழிச்சு நீங்க நாளையே கடல்ல இறங்கலாம் பார்த்து கொண்டு. நாளை மறுதினத்திலிருந்து நிம்மதியா போனீங்கன்னா நீங்க 5ஆம் தேதி வரைக்கும் நிச்சயமா எதுவும் கிடையாது. 5ஆம் தேதிக்கு அப்புறம் வளிமண்டல சுழற்சி தான் உருவாகுது. உடனடியாக கடல்ல அச்சுறுத்தல் எதுவும் கிடையாது. 7ஆம் தேதி 8ஆம் தேதி தான் கடல்ல அடுத்த நிகழ்வு உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே அதாவது இன்றிலிருந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நாட்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு கடல்ல ஒரு இடைவெளி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. தரையில மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் இப்ப இன்றைக்கு உயரக்கூடிய திருவள்ளூர் மழை அடுத்து எப்ப தொடங்கணும் பாத்தீங்கன்னா நாளை இந்த அதாவது கரை கடக்கும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு தொய்வு ஏற்படும். வேகமா சென்று கொண்டு காற்று கரை கடக்கும் பொழுது என்ன ஆகும்னா திடீர்னு ஒரு டென்ஷன் அது விடும் பொழுது என்ன ஆகும்னா அங்கங்க நுழையும் லேசா. அப்ப ஆங்காங்கே ஒரு நனைக்கும் மழை நாளை அதிகாலையில் நள்ளிரவுல இருக்கலாம். இன்றைக்கு கரை கடக்கும் பொழுது தமிழ்நாட்டில் ஆங்காங்கே இருக்கலாம். ஆனால் அது பெரிதாக இருக்காது. அதாவது நாளை 29ஆம் தேதி புதன்கிழமை மாலையில தமிழ்நாட்டின் வெப்பம் உயர்ந்திருக்கும். நாளைக்கு நல்ல வெயில் இருக்கும். இப்போ கடலோரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கூடிய இந்த குளிர்ந்த காற்று திடீர் வெப்பத்தினால் லேசாகி மேலெடுந்து வளிமண்டலத்துக்கு போகும் பொழுது மாலை நேரத்துல கடற்காற்று நுழைந்து அது வெப்பச்சலன இடிமழை பொழிவை தென் மாவட்டங்கள்லையும், அதாவது மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று குளிர்ந்து வெப்பத்தால் லேசாகி மேலிடும். தென் மாவட்ட கரையோரத்திலிருந்து வரக்கூடிய கடற்காற்று தரைப்பகுதிக்குள்ள நுழைஞ்சு தென் மாவட்ட கடலோர பகுதிகளையும் டெல்டாவின் கரையோர பகுதிகளையும் நாளை மாலை ஒரு லேசான இடிமழை பொழிவு ஆங்காங்கே தெரிகிறது. குறிப்பாக சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினத்தோட தெற்கு பகுதி மற்றும் மதுரை மாவட்டத்தோட வடக்கு பகுதி மற்றும் நத்தம் சுற்றுவட்டார பகுதி கூட, ராமநாதபுரம் உள்பகுதி கூட நாளை 29ஆம் தேதி புதன்கிழமை மாலையில அல்லது முன்னிரவுல லேசான மழை தெரிகிறது. இது மட்டும்தான். இதற்கு அடுத்த மழை வெப்பச்சலன இடிமழை பொழிவாக வடகடலோர, வடக்கு ஆந்திர எல்லையோர, கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவியை குளிர்விக்கும் வகையில கடல்ல ஒரு காற்று சுழற்சி உருவாகி மாலை இரவு மழை பொழிவை வெப்பச்சலன இடிமழை பொழிவை தான் 5ஆம் தேதியிலிருந்து தொடக்க போகிறது. நிகழ்வு மழை என்பது 8ஆம் தேதிக்கு மேலதான் இருக்கும். ஓகேங்க சார். தற்போது நிலவி வரும் வானிலை தொடர்பான பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. தேங்க்யூ.